வணக்கம் தமிழா. நடந்து முடிந்த எஸ்ஐ எழுத்துத் தேர்வு 2023 ஆண்டுக்கான எஸ்ஐ எழுத்துத் தேர்வில் சில முறையீடுகள் நடைபெற்றிருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் அம்பலமாக இருக்குது அப்படின்னு சமீபத்திய நக்கின் இதழில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஐயோடைய பிசிக்கல் அப்படிங்கிறது இப்போ அக்டோபர் மந்த் நடைபெறவே இருந்தது. அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 26 to 29 இந்த நக்கில் இதழ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26 நடைபெற இருக்கக்கூடிய எஸ்ஐ தேர்வில் மோசடி நடக்க இருக்குது அப்படிங்கிறதும் நடந்தது குறித்தும் விரிவான செய்திகளை குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நக்கிரன் இதழ் பதிவிட்டபடியே மோசடி நடந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அருகருகே அமர்ந்து தேர்வு எழுதிய அனைவரும் ஒரே மாதிரியான மதிப்பெண் எடுத்துள்ளது. பார்த்துங்க, பக்கத்தில் உட்காந்து எழுதினவங்க ஒரே மாதிரி மதிப்பு எடுத்துள்ளது குறித்த ஆவணங்களும் நக்கிரன் கிடைத்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக குறிப்பாக போலீஸாரினுடைய வாரிசுதாரருக்கு, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட போலீஸ் வாரிசுதாரருக்கு 20% இடங்களும் மீதமுள்ளவை இடஒதுக்கீடு அடிப்படையிலும் என்று அறிவித்து, அதாவது ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா, இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா 20%, ஓப்பன் கோட்டா 80% அப்படின்னு அறிவித்து எஸ்ஐ தேர்வுக்கான எழுத்து தேர்வை நம்ம Tnusrb நடத்தினாங்க. இதில் தேர்வு எழுத உள்ள போலீஸாரோட வாரிசுதாரர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து தேர்வு எழுதியதும் பிட் அடித்ததுமான எஸ்ஐ தேர்வை கேலி கூத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேளையில் தேர்வுகளுக்கு மதிப்பெண்களை வழங்கி தேர்வுகள் வெற்றி பெற்றவர்கள் அக்டோபர் மாதம் 17, 18 தேதியில் நடக்க உள்ள உடற்தகுதி தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்தது. அதாவது எழுத்தேர்வில் வெற்றி பெற்று அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிசிக்கல் 17 நடக்க இருந்துச்சு. தமிழ்நாடு சீருடை தேர்வு குழுமம் இது இப்படி இருக்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை நபர்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர், அவர்களுக்கு உதவியாக தேர்வு அறையினுடைய கண்காணிப்பாளரும் ஈடுபட்டுள்ளார் அப்படின்னு தொடர்ந்து நம்ம முதல்வருக்கும், தமிழ்நாடு மாநில அரசுடைய முதல்வருக்கும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திற்கும் கடிதங்களை யார் எழுதுகிறா? பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் ஓகேங்களா எழுதுகிறாங்க. இந்த நிலையில் உடற்தகுதி தேர்வினை நிர்வாக ரீதியாக இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க, உடற்தகுதி தேர்வு பிசிக்கலை நிர்வாக ரீதியாக தள்ளி வைப்பதாக Tnusrb அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? அடுத்து நவம்பர் 7, 8 தேதியில் தான் அடுத்து உடற்தகுதி தேர்வு நடத்த போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பெண் தேர்வுகள் பார்த்திங்கன்னா இந்த பிசிக்கல் திருச்சி, சேலம் மற்றும் திருநெல்வேலி மாநகரத்திலும், ஆண் தேர்வுகளுக்கு சென்னை, மதுரை, கோவை, விழுப்புரம், வேலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி ஆகிய நகரங்களிலும் உடற்தகுதி தேர்வு நடைபெறுவதாக அறிவித்துள்ளது. ஆனால் கொடுமை அப்படிங்கிறது என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களும் அழைத்துள்ளோம். இந்த பிசிக்கலுக்கு தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டு அழைத்துள்ளோம். அதுதான் மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. மொத்தம் 85 மதிப்பெண்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மொத்தம் 85 மார்க் அப்படிங்கிற நிலையில் ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண் மொத்தம் 170 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ஒரே காலில் தேர்வு எழுதியவர்களுக்கு விடை ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் தேர்வு எண்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 1150,625 முதல் 11,562 வரை 4 பேர் வரிசையாக 73, 75 தொடர்ந்து மதிப்பெண் எடுத்துள்ளனர். பக்கத்தில் உட்கார்ந்தவங்க தொடர்ந்து ஒரே மாதிரி மதிப்பெண் எடுத்து, அதுபோல தான் தேர்வு எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு எண்களில் இருக்கக்கூடியவர்களும் ஒரே மாதிரியான மதிப்பெண் 75, 76.5, 75.5 மதிப்பு வரிசையாக உட்கார்ந்து ஒரே அளவில் மதிப்பு எடுத்துள்ளனர். இது சாத்தியமல்லாத ஒன்று. தேர்வு எண்கள் 1150,013, 1150,014 ஆகிய இருவரும் சொல்லி வைத்தார்கள் ஒரே மாதிரி 72 மதிப்பு எடுத்துள்ளனர். தேர்வு எண்களான அதே போல் தொடர்ந்து இருவரும் 70 எடுத்துள்ளனர். தொடர்ந்து அந்த எண்களோட ஆதாரபூர்வமாக ஆதாரத்தை வச்சு செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறைய முறை பார்த்திங்கன்னா அருகருகே அமர்ந்தோட ஒரே மாதிரி மதிப்பெண் பட்டியல் லிஸ்ட்டையும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உளவியல், பொது அறிவு, சட்டம் பகுதியில் தனித்தனியாக கேள்வி இருக்கும்போது ஒரு வரிசையில் ஒரே மாதிரி எப்படி சாத்தியமாகும் என கேள்வி எழுப்புகிறாங்க. கோயம்புத்தூர் சேர்ந்த நம்ம தேர்வு எழுதிய தேர்வர் ஒருவர், உடற்தகுதியான தேர்வில் போலீஸோட வாரிசான பெண்கள் 121, ஆண்கள் 634 நபர்கள் உள்ளிட்டோர் Tnusrb அழைக்கப்பட்டிருக்காங்க. இதில் வாரிசார் தவிர ஏனைய தேர்வு அறைகளிலும் வாரிசுதாரர்களை தவிர ஏனைய தேர்வு அறையிலும் முறைகேடு நடந்துள்ளதான் இதோடைய ஹைலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தேர்வர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்வு அறையில் கூடிய காவலர்கள், கண்காணிப்பாளர் அனுமதி இல்லாமல் இந்த முறைகேடு நடக்க வாய்ப்பில்லை.
தேர்வு எழுதி அத்தனை பேரும் முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் நாங்கள் கூறவில்லை. எழுதிய ஒரு 5000 தேர்வுகள் அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் 160 தேர்வுகள் தான் முறையில் ஈடுபட்டுள்ளோம் என்கிறோம். உதாரணமாக மாநில அளவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின முதலிடம் எடுத்த வெங்கடலட்சுமணன் அவருடைய தேர்வு எண் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து 78 மதிப்பெண்கள். ஓகேங்களா, அவர் மொத்தம் 78 மதிப்பெண்கள். அவருக்கு முன் எண்ணான ஒரு நம்பர் கொடுத்துட்டு அவர் 70.5 மதிப்பெண்கள். அவருக்கு பின் தேர்வு எண்ணான அவரும் 70.5 மதிப்பெண்கள். இதுதான் உறுத்துகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் தஞ்சையை சேர்ந்த ஒரு தேர்வர் கௌதம் அப்படி சொல்கிறாரு. அவர் ஒரு தேர்வெண் கொடுத்து இவர் மாநில அளவில் 17வது இடம் வாங்கியிருக்காரு. அவருக்கு அடுத்து எழுதிய தேர்வரும் தேர்வாகியுள்ளார். இதிலிருந்து கண்காணிப்பாளர் காவலர் ஒத்துழைப்புடன் வினாத்தாளை காட்டியும் வினாத்தாளை மாற்றியும் தேர்வு எழுதினர். எப்படி எழுதியிருக்காங்க? வினாத்தாளை காட்டியும் வினாத்தாளை மாற்றியும் தேர்வு எழுதினு புலனாகின்றது. சிசிடிவி இருந்துமே இப்படி நடந்துள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட 168 நபர்கள் தேர்வு எழுதிய காலினுடைய சிசிடிவியை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தாலே போதும் முறைகேட்டு ஈடுபட்டவர்கள் யார் என துல்லியமாக தெரிந்துவிடும். முறையீடுகளை அறிந்து அவர்கள் உதவியவர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கோரிக்கை வச்சுருக்காங்க. தேர்வு எழுதிய தேர்வர்கள் முறையீடு செய்து காவல்துறைக்கு வருபவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்வார்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு எழுப்பப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு காவல்துறையில் நம்ம வேலை வைக்க போகிறோம். முறையீடு செய்து காவல்துறைக்கு போகும்போது நம்ம எப்படி அந்த காவல்துறை ஒரு நேர்மையான ஒரு காவலரை இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த துறை வாரியாக நடந்த அந்த தேர்வுகளில் எழுத்து தேர்வுகள் முறையில் நடத்தப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூட இந்த பெசிகல்ட்டை தள்ளி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூவாக கரெக்டாக அந்த பெசிக்கல் மட்டும் கேப் விடாதீங்க. ஏன்னா நம்மளோட டார்கெட் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை உறுதியாக வந்துடும். ஓகேங்களா, இது தனியாக இந்த மாதிரி முறைகள் ஈடுபடுது, அது தனியாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அது தனியாக போயிட்டு மித்தவர்கள் யார் எதுவும் யோசிக்க நம்ம என்ன பிளான் இருக்கோமோ அது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருங்க. பெசிக்கல் கரெக்டாக ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் குறைஞ்ச கூட நமக்கு வேலை வாய்ப்பு பறிபோக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.